நீ இந்த புடவையில எப்படி இருக்க தெரியுமா? அதுவும் நீ தண்ணி இறக்கிறத பாக்க அல்லது. நீ இப்படியே பேசிட்டு இருந்த நான் உன்னை தள்ளி விட்டுருவேன். மூச்சு வாங்க தண்ணி இறைச்சிட்டு இருக்க, ஹெல்ப் பண்ணலாம்ல. சரி சரி, கோவப்படாத. இப்போ உனக்கு தண்ணி இறைக்கணும் அவ்வளவுதானே? எதுக்கு இருக்கா இந்த சீனும்? இப்ப பாரு, இப்படி வாயேன், இப்படி. இழு, நல்லா இழுடா. என்ன கையெடுத்துட்ட? பின்ன என் சீனு இருக்கும்போது நான் எதுக்கு இறக்கணும்? ஏய், ஒரு ஆளா இறக்க முடியாது, வந்து ஹெல்ப் பண்ணு வா. ஒரு வாளி தண்ணிய ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு? டேய் மவனே, இப்படி நோஜானா இருக்கேடா. ஒரு வாளி தண்ணிய கூட உன்னால இழுக்க முடியலையாடா? ஐயோ, என் மருமக உன்னை பத்தி என்னடா நினைப்பா? ஏய், இந்த சின்ன வாளி இழுக்கு வாடா. ரெண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இப்படி கொடுங்க. இப்படி இழுக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் மோர் கடையிற மாதிரி கடைஞ்சிட்டு இருக்கீங்க. என்னடா மவனே, அப்ப பெரிய கெடுத்துருவ போல் இருக்க. நீ கெடுத்தியா இல்ல நான் கெடுத்தனா? என்னடா மவனே இப்படி பேசுற? எனக்கு இழுக்க தெரியாது. ஏன்பா இப்படி விவஸ்தே இல்லாம வந்து தொல்லை பண்ற? சாரிடா மவனே, சாரி சாரி சாரி. அது நான் சரியா யோசிக்கல. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்துட்டல்ல. அப்பா, இன்னும் என்ன நின்னு பேசிக்கிட்டே இருக்க? ஐயோ, இடத்த காலி பண்ணலன்னா கிணத்துல தள்ளி விட்டு என்ன காலி பண்ணிடுவான் போல் இருக்க. எஸ்கேப் ஆயிடுவா. ஏன் மாமா மறுபடியும் வாளிய கிணத்துலயே தள்ளி விட்டுட்டு போறாரு? அவரை பத்தி தெரியாதா? அவர் அப்படிதான். மறுபடியும் தண்ணி இறைக்கலாமா? வா, இறக்கலாம்.